Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் நாம் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் நீதியான புலம்பல் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம தியானித்தோம். எரேமியாவுடைய வாழ்க்கையில் எல்லாரும் புலம்புனாங்க, தேவன் பதில் கொடுக்கல. ஆனால் எரேமியாவுடைய புலம்பலுக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்பதான காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அதே எரேமியாவிலிருந்து இன்னொரு காரியத்தை தேவன் கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வாசிக்கலாம். அது எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் பழைய ஏற்பாடு 894 894. எரேமியா 15:19. இதின் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்களிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த 26 நாட்களாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வார்த்தையை கேட்க கர்த்தர் உதவி செய்து இந்த 27வது நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. எங்களை உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். எங்களை உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் எங்கள் இருதயத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதை விசுவாசிக்கவும், அதை அறிக்கையிடவும், அதற்கு நாங்கள் கீழ்ப்படியவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை நாங்கள் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. நாங்கள் கேட்கிற வார்த்தையில் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், சபையும் உடையது, அடியனும் உடையவன். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மீண்டும் வாசிக்கலாமா? எரேமியா 15ஆம் அதிகாரம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதின் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியாவுடையதான அந்த புலம்பலான வார்த்தைகளை நேற்றைக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இந்த எரேமியா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார்? இந்த எரேமியா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார்? தேவன் அவரை எப்படி அழைத்தார்? அவருக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்தார்? அவருக்கு எப்படிப்பட்டதான ரட்சிப்பை கொடுத்தார்? ஆனால் அந்த எரேமியா அநேக நேரத்தில் ஏன் புலம்புகிறார்? ஏன்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது போலதான் அவருடைய வாழ்க்கை அன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஏன் எரேமியா மாத்திரம் இப்படி புலம்புறார்? ஏன் எரேமியா மாத்திரம் அவருடைய தீர்க்க தரிசனத்துல அழுதுகிட்டே இருக்கிறாரு? ஏன் அவரை மாத்திரம் கண்ணீரின் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்கன்னு நம்ம நிறைய தினமா கேட்டாக்க, இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட பாடுகள் இருந்துச்சோ, இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட பாடுகள் நாம் சந்திச்சு கொண்டு இருக்கிறோமோ அதே போல காரியத்தை தான் எரேமியாவும் அன்னைக்கு என்ன பண்ணாரு? அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். அதனாலதான் வேதம் அழகா சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். யாரோடு வேதம் நம்மை ஒப்பிட்டு சொல்லுகிறது? கர்மேலை அசைத்த மனிதனோடு. நாம் இன்றைக்கு எதையும் அசைக்கல. ஆனா நம்மளை எப்படி வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறது? தேவ தீர்க்கதரிசிகளோடு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளோடு. அதனாலதான் வேதம் நம்மளை ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லி அழகா நமக்கு வேத வாக்கியம் இருக்கு. அதனாலதான் தேவன் நம்மளை வேத வார்த்தை எதோடு ஒப்பிடுகிறது? தீர்க்கதரிசிகளோடு, ஆசாரியர்களோடு, ராஜாக்களோடு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள், பலவீனங்கள் இருக்கிறதோ அதே போல் போராட்டங்கள் எரேமியாவுக்கும் இருந்துச்சு.
அதே போல எரேமியாவுக்கு என்ன அழைப்பு இருந்துச்சோ, எரேமியாவுக்கு எந்த அளவுக்கு தேவன் தமது பாதுகாப்பை கொடுத்தாரோ, எரேமியாவுக்கு எந்த அளவுக்கு தேவன் தமது வார்த்தையை கொடுத்தாரோ, எரேமியாவுக்கு எந்த அளவுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுத்தாரோ, அதே பாதுகாப்பு, அதே வார்த்தை, அதே தீர்க்கதரிசனம், அதே அற்புதம் நமக்கும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் எப்பயும் வேதத்தை வாசிக்கிறப்ப நம்மையும் வேதத்தை இணைத்து வாசிக்கணும். நிருபங்கள் வாசிக்கிறப்ப அது வேற. ஆனா குணாதிசயங்கள் உடைய மனுஷர்கள் வாசிக்கும் போது தாவீது, எரேமியா, எஸ்ரா, நெகேமியா, அப்புறம் எஸ்தர் புஸ்தகத்துல வரக்கூடியதான எஸ்தரின் சித்தப்பா, இப்படி ஒவ்வொரு கேரக்டர் வரும்போதும் நம்ம அதோடு நானும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க விரும்பணும். எனக்கும் அந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம், எனக்கும் அந்த அதிகாரத்துக்கு என்ன சம்பந்தம் என்கிறத நாம கொஞ்சம் நம்மளோட ஒத்த வச்சு என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு அநேக நேரத்துல இந்த சூழ்நிலை நான் சிக்கிருக்கேன், எனக்கு வெளியில வர தெரியல, இந்த பிரச்சனையில சிக்கிருக்கேன், எனக்கு வெளியே வர தெரியல, எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கு, எனக்கு மேற்கொள்ள தெரியல, எனக்கு இந்த இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை வருத புரிஞ்சுக்க தெரியல, எனக்கு கர்த்தருடைய சத்தம் தான் நான் கேட்கிறேனா, எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு நமக்கு எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அத்தனை குழப்பங்களுக்கும் வேத வசனத்தில் நமக்கு பதில் இருக்கிறது. ஒருவேளை எனக்கு சில சத்தங்கள் கேட்குது, ஆனா கர்த்தர் தான் பேசுறாரா எனக்கு தெரியல அப்படின்னா, சாமுவேலுக்கு ஏலி சொல்லி கொடுத்தது போல சொல்லும் அடியன் கேட்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு. அப்ப அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நம்ம எதோடு ஒத்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது, வேத வசனங்கள், தேவ மனிதர்கள், தேவனால், அதாவது மனிதர்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏசாவும் இருக்காரு, யாக்கோபும் இருக்காரு. ஏசாவும் இருக்காரு. நாம ஏசாவோட நம்முடைய வாழ்க்கையை ஒத்து வச்சுக்க கூடாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷங்களும் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷங்கள் தான் நாமளும். அப்ப இன்றைக்கு எரேமியாவை தேவன் நம்மோடு எப்படி பார்க்க நான் விரும்புகிறேன் அப்படின்னா, வேதம் அழகா சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அதாவது எரேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்ப எரேமியாவுக்கு விவரம் தெரிகிற வயசு, விவரம் தெரிகிறதுனா ஒரு வாலிப வயது வச்சுக்கலாம், ஒரு 25 ஒரு 30 வச்சுக்கலாம். எரேமியா சொல்றார், எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. எப்படி உண்டாச்சுன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இப்ப தேவன் யார, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தீர்க்கதரிசியை தமக்காக, அவருடைய ஊழியம் நமக்கு அதை பத்தி நான் பேசல, தெரிந்து கொள்ளுதல். தேவன் எரேமியாவை தனக்கென தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நம் எல்லோரையும் தேவன் யாருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவருடைய காரியங்களை தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் தெரிந்து கொள்கிறார். ஆனா யாருக்காக தெரிந்து கொள்கிறார்? அவருக்காக. ஏன்? அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக. சீஷர்களை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? அவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்ல வேண்டும். பவுலை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? அவருக்காக அவர் சாட்சியாக இருக்கணும். எரேமியாவை தெரிந்து கொள்ளப்பட்ட காரணம் என்ன? என் வார்த்தை என் ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணணும், சொல்லணும். அப்ப நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டதற்கான நோக்கம் என்ன? நாமும் ஒன்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களா இருக்கணும், மூன்றாவது அறியாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போறவங்களா. இந்த 3 காரியங்களுக்காக தான் அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தமக்காக என்ன பண்றாரு. இதை விட இதுக்கெல்லாம் விட பிரதானமானது ஆராதிப்பது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பிரதானமான வார்த்தை, நம்ம எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு பிரதானமான வார்த்தை, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி அடையணும். இது ரெண்டும் பிரதானம். அதற்கப்புறம் வந்தது தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது, அதாவது சுவிசேஷமாய் சொல்லுவது, அறியப்படாத கிராமங்கள், பட்டணங்கள், தீவுகள்ல சென்று அங்க சபையை உருவாக்குவது, இதெல்லாம் அடுத்து. இப்ப எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன வேலை கொடுத்திருக்காரு? அன்றைக்கு இருந்த யூதர்கள், அதாவது யூதர்கள் மீன்ஸ் இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ, தங்களுக்கு எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய விருப்பம் இருக்கிறதோ அதையே அவர்கள் தினந்தோறும் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்ல போனா அவர்கள் தேவனை விட்டு விலகின ஒரு கூட்டமாய் மாறிட்டாங்க.
இப்ப தன்னை விட்டு விலகின ஒரு கூட்டத்துக்கு தேவன் தமது வார்த்தையை அனுப்பணும்னா ஒருத்தர் தெரிந்து கொண்டே ஆகணும். அதை எங்கேருந்து தெரிந்து கொள்ளணும்? தமது ஜனத்திலிருந்தே. ஏன்னா எரேமியா யாருன்னா ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த, பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த, ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த, ஆனதோத் என்ற ஊரை சேர்ந்த ஒரு மனுஷன். இப்ப அவரை கொண்டு ஊழியத்தை தேவன் ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த ஊழியத்துல எரேமியாவுக்கு புலம்பலோ புலம்பல். இன்றைக்கும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வாழ்க்கையில நமக்கும் புலம்பலோ புலம்பல். அல்லேலூயா. இன்றைக்கு நாமளும் எத்தனையோ விஷயம் தேவ சமூகத்துல புலம்பிட்டு இருப்போம். ஆண்டவரே அப்படி என்ன, ஆண்டவரே இப்படி என்ன, ஆண்டவரே அப்படி சொல்லிட்டாங்க, என்ன ஆண்டவரே இப்படி பேசிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு கூட நான் வாசிக்கிறப்ப எரேமியாவோட இன்னொரு புலம்பலை நான் மறுபடியும் இதே தீர்க்கதரிசனத்தில் பார்த்தேன். அதே ஒரே மாதிரி புலம்பியிருப்பாரு. 15ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். திருப்பிக்கோங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 15-16. கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிகட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். இப்ப தேவ சமூகத்தில் ஜபத்தோட ஒரு புலம்பலை வைக்கிறார். எப்படி வைக்கிறார் புலம்பலை? அதுல அந்த உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். எவ்வளோ பெரிய வார்த்தை! நீங்க அமைதியா இருங்க, நான் செத்துறக்கூடாது. இன்னைக்கு நம்மளோட அநேக ஜபத்தை இந்த வார்த்தை அநேகருக்கு இருந்திருக்கும். ஆண்டவரே, நீங்க அன்பானவர் தான், நீங்க பொறுமைசாலி தான், நீங்க பொறுமை காக்கிறன்ற என்னைய காவ கொடுத்துறாதீங்க. அவங்க என்ன பண்றாங்க? கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க என்னைய கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இம்மட்டும் அமைதியா இருந்து ஏன் தால என்ன பண்ணிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு யாரு ஜெபம் பண்றா? எரேமியா. அது ஜபமா, புலம்பலா, ஆதங்கமா, எப்படி விவரிக்கிறது எனக்கே தெரியல. உம்முடைய நீதி நிமித்தம் என்னைய வாரிக்கொள்ள விட்டுறாதீங்கப்பா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்க எனக்கு பதில் தருவீங்க தான், ஆனா தாமதமான பதில் தந்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியாது? உயிரோட இருக்க முடியாது. எனக்கு நாளைக்கு விடிய காலையிலக்குள்ள எனக்கு பதில் கொடுத்தாகணும். இன்னும் 2 வாரத்துக்குள்ள எனக்கு பதில் கிடைச்சாகணும். இன்னும் 2 நாளுக்குள்ள. நம்ம நிபந்தனையோட தான் ஜெபம் பண்ணுவோம். ஏன்? நிபந்தனையை தாண்டிட்டா நான் வாழ முடியாதுங்கிற விஷயத்த சொல்றதுக்கு தான் நிபந்தனையே. சில சமயம் அதை நம்ம வேற மாதிரி சொல்லலாம். ஆனா எரேமியா வைக்கிற நிபந்தனைன்னா, உம்முடைய பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு ஆண்டவரே, ஆனா ரொம்ப பொறுமையா இருக்காதீங்க, என் வாழ்க்கைக்கு அளவு இல்லை. உங்க அன்புக்கு உங்க பொறுமைக்கு அளவு இருக்கு, ஆனா என்னுடைய வாழ்க்கைக்கு அளவு காலக்கோடு அவ்வளவுதானே, 2 கோடு தான் இருக்கு, முடிச்சிருவாங்க அதுக்குள்ள. சீக்கிரம் இறங்கி வாங்க. தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் யாருக்காக புலம்பிக்கிட்டு இருக்காரு? தேவனுடைய வார்த்தையை சொன்னதனால ஜனங்கள் விரட்டி அடிக்கிறாங்க. அவர் ஜனங்கள் எப்படி அடிக்கிறாங்க? விரட்டி அடிக்கிறாங்க. எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும். திருப்பிக்கோங்க. 38ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரத்துல எரேமியா 38 அதிகாரத்துல எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருப்பார். ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, இஸ்ரவேல் ஜனமே, நீ கல்தையருக்கு அடிமையா போற, நீ இன்னமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவியா மாட்டியா? நீ கீழ்ப்படிவாயானால் நீ இஸ்ரவேல் தேசத்துல நிம்மதியா குடியிருப்ப. நீ கீழ்ப்படியலனா கல்தேயர்கிட்ட தான் நீ என்ன பண்ணுவ? அடிமையா போவ. இது வரைக்கும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, இப்போ உன்னை கர்த்தர் கல்தேயருடைய பட்டணத்துக்கு என்ன பண்ண போறாரு? அடிமையா கொண்டு போக போறான்னு சொல்லி எல்லா ஜனத்தோடும் இந்த வார்த்தையை அவர் என்ன பண்றாரு? சொல்லிக்கிட்டே இருக்கார். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆவது வசனம் வரைக்கும், 4-5 வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எரேமியா சொன்ன இந்த வார்த்தையை கேட்டவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. இன்றைக்கு சுவிசேஷம் சொன்னா என்ன வரும்? கோபம் வரும். தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பேசினா என்ன வரும்? கோபம் வரும். தேவனுடைய அன்பை குறித்து நம்ம குடும்பத்திலே பேசினா என்ன வரும்? கோபம் வரும். வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நீங்க தப்பா பண்றீங்கன்னு சொன்னா கோபம் வரும். அன்றைக்கு எரேமியாவுக்கு ஜனங்களால போராட்டம், இன்னைக்கு நம்ம குடும்பத்தால நமக்கு ஒரு போராட்டம். இன்றைக்கு நாம எந்த இடத்துல வசனம் பேசினாலும் அங்க நமக்கு மரியாதை இருக்காது, அங்க நமக்கு கனம் இருக்காது,
அங்கே நமக்கு கீழ்ப்படிதல் இருக்காது. அங்கே நம்ம வசனம் பேசுறதுனால, சபையில் பேசுகிற வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா, இதே வசனத்தை புறக்கணிக்கிற ஒரு கூட்டம் வெளியில் இருக்கு. இங்கேருந்து பேசுகிற வசனத்தை கற்றுக்கொண்டா அங்கே வெளியில் போய் பேசுகிற வார்த்தையை புறக்கணிப்பாங்க. வேற விதமான நூதனமான காரியங்களை, தண்டனைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை எழுப்புவாங்க. நமக்கு நெருக்கடி கொடுப்பேன். ஏன்னா இன்னைக்கு நவீன காலம்ல எது செஞ்சாலும் ரீல்ஸில் வந்துடும், இல்லை ஆன்லைன் லைவாக போக ஆரம்பிச்சிடும். எஃபி, இன்ஸ்டாகிராம் லைவில் எதை பண்ணாலும் ஒன்று இப்படி இல்லை அப்படி. அப்போ நூதனமான உலகத்தில் இருக்கிறப்ப நமக்கும் இப்படிப்பட்ட நெருக்கடி வரும். கர்த்தருடைய வசனத்தை நம்ம சொன்னாலே அது மதம் மாத்துறாங்க, அது மதம் மாத்துறாங்க. என் பிள்ளைய மூளை செலவு செய்கிறாங்க, என் மனைவியை மூளை செலவு செஞ்சுட்டாங்க, என் கணவர் பாவம் அப்புறாணி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் மூளை செலவு செஞ்சுட்டாங்க. நல்ல நல்ல வசனமாக சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி வைப்பார், இப்படி வைப்பார்னு பேசி 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 ஆசை வார்த்தையை காட்டி என்ன பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட், இதை விட என்ன மோசமான கம்ப்ளைண்ட்லாம் என்ன பண்ணுது வருது. சபை போதகரை குறித்து, சபையை குறித்து இப்படி தரேன் அப்படி தரேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு பல காரியம் வருது. உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி துன்பப்பட்ட வேற, இல்லைன்னா அது கர்த்தருடைய கணக்கிலேயே வராது. இங்கே நான் சொல்லுகிற எல்லாருமே யாருடைய கணக்கில் வரவங்கன்னா கர்த்தருடைய கணக்கில் வரவங்க, உண்மையாய் ஊழியம் செஞ்சவங்க, உண்மையாய் ஜெபிச்சவங்க, உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக சொல்லணும்னு பிரயாசப்பட்டவங்க, உண்மையாக ட்ராக்ஸ் ஊழியம் செஞ்சவங்க, உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அயல் வீட்டால் இருக்கிறவங்களுக்கு, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, ஒருவேளை ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போனவங்களுக்கு, தேவனுடைய அன்பிலிருந்து இன்றைக்கு விலகி போனவங்களுக்கு நாம் ஒரு ஃபோன்லையோ இல்லை நேர்லையோ இல்லை அவங்க வீட்டுக்கு போயோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம சொல்லி அதின் நிமித்தம் நமக்கு நிந்தை, துன்பம், அவமானம் வந்தா அவங்களுக்கு இந்த பிரசங்கம். அல்லேலூயா. மற்றபடி இந்த சேனல்ஸில், யூடியூப் சேனல்லையோ எஃபி சேனல்ஸ்லையோ நியூஸ்லேயோ வர மாதிரி அப்படிப்பட்டதான சபைகளுக்கோ ஊழியக்காரங்களுக்கும் இந்த வசனம் என்ன பண்ணாது, பொருந்தவே பொருந்தாது. உண்மையாய் எதா இருந்தாலும் உண்மையின்படி. அல்லேலூயா. இப்போ எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே நீ இவ்வளவு பொறுமையா இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? ஏன் இவர் இந்த அளவுக்கு புலம்புறாருன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 3வது வசனத்தில் பார்க்குறப்ப எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லி கொண்டிருந்த வார்த்தைகளை எல்லாம் மாத்தானின் குமாரனாகிய செபதேயாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் இப்படிப்பட்ட அங்கே இருக்கிற ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுறாங்க, வருவாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவனை இப்படியே பிரசங்கம் பண்ண விட்டோம்னா, இவனை இப்படியே பேச விட்டோம்னா இவன் என்ன பண்ண மாட்டான், நம்மளை உயிரோட வாழ விட மாட்டான். நான் சொல்கிறத பொய்ன்னு அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறத பொய் நான் சொல்கிறேன். இப்போ எப்படி கிளம்புறாங்க, எப்படி எதிர்ப்பு வருது, எப்படி இன்றைக்கு போராட்டம் வருது, எப்படி இன்றைக்கு பல பல பிரச்சனைகள் வருது. நான் சொல்லுவது உண்மை என்று தெரிந்திருந்தாலும் அதை நான் பொய்ன்னு போய் சொல்லுவேன். புரிஞ்சிருக்க? அதாவது இப்போ ஐயா ஒரு காரியம் என்கிட்ட சொல்கிறாங்க, அது 100க்கு 100 உண்மைதான், ஆனால் அவர் சொல்லி நான் கேட்கணுமா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், அது உண்மையாகவே இருந்தாலும் அதை பொய்ன்னு நான் பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னைய பின்பற்றக்கூடியவங்க, எனக்கு கீழ்ப்படியக்கூடியவங்க, என்னுடைய வார்த்தையை ஆமோதிக்கிற ஒரு கூட்டம் எனக்கு இருக்குன்னா அந்த கூட்டத்தை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இப்போ பஸ்கூரும் கெதலியாவும் இப்படிப்பட்ட மனுஷங்களாம் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டம்னா அவனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிவா? ராஜாவே கீழ்ப்படிவாங்க. இன்றைக்கும் அப்படிதானே. இன்றைக்கு பல பல ஆசாரியருடைய வார்த்தையை தான் யார் யார் கேட்டுட்டு இருக்கிறாங்க? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கிய பிரமுகர்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொன்னாதான் அங்கே என்ன ஆகும், கையெழுத்து நடக்கும். ஆனால் அதே வார்த்தை தப்புன்னு ஊழியக்காரன் சொன்ன என்ன ஆகும், ராஜா கிட்ட இருக்கிற மவுசு யாருக்கு வந்துடும்? கெதலியாவுக்கும் பஸ்கூருக்கும் இருக்கிறதான மவுசு யார் கைக்கு வந்துடும்? எரேமியாவுக்கு வந்துடும். இன்றைக்கும் இந்த வாழ்கிற இந்த உலகத்திலையும் நடக்கிற ஒரு சின்ன அரசியல் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வசனம் உண்மையா இருந்தாலும் அதை உண்மைன்னு ஒத்துக்கிற கூட்டணி கிடையாது. அதை பொய்ன்னு தான் பேசுவாங்க. அதை பொய்ன்னு ராஜாவுக்கும் சொல்லுவாங்க, அதை பொய்ன்னு எல்லா தலைவர்களுக்கும் சொல்லுவாங்க, அதை பொய்ன்னு எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லுவாங்க. ஏன்? இந்த உண்மை வெளியே வந்தா இத்தனை நாள இவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு என்ன பண்ணிடும், வெளியில வந்துடும்.
அதே போலதான் இன்றைக்கு ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்றப்ப, ரட்சிப்பின் சத்தியங்களை சொல்றப்ப, நம்மளுடைய சத்தியத்தை ஏன் பிசாசு கேட்க விட மாட்டேங்கிறான்? இத்தனை வருஷமா அவன் அவர்களுடைய மூளையை செலவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறான். இப்படித்தான் உன் வாழ்க்கை, இதுல தான் நீ இருக்கணும், இதுதான் உன் பாரம்பரியம், இதுதான் உன் தெய்வம், இதுதான் உன் நம்பிக்கை, இதுதான் உன் பாடல், இதுதான் உன் ஆராதனை, இதுதான் உன் குடும்பம்னு ஒரு நம்பிக்கையை வச்சுட்டான். அதை உடைக்கும்படி சத்தியம் உள்ள போகிறப்ப யாருக்கு பிடிக்காது? இதுவரைக்கும் போதிச்சவனுக்கு பிடிக்காது. இப்ப இங்க கெதலியாவுக்கும் பஸ்கூருக்கும் என்ன பிடிக்கலன்னா, இது வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? கல்தேயர்லாம் வரமாட்டான், அவன் வந்தாலும் 2-3 மாசம் தேவன் அவளை திருப்பி கொண்டு வந்துருவார். இதை யார் நம்பியிருக்கா? இது வரைக்கும் ராஜா நம்பியிருக்கான். ராஜா நம்பினதுனால இந்த கெதலியாவுக்கும் பஸ்கூருக்கும் இப்படிப்பட்டதான ஆட்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அரசாங்க சலுகை கிடைச்சிருக்கு. தேசத்துல அங்க மனையுடையதான மதில் சுவர் கிட்ட வந்து யுத்தம் நடக்குது. முச்சந்தியில உட்காந்து என்ன நடக்குது? கல்தேயர் வந்து முற்றுகையை போட்டு நிக்கிறான். ஆனா ஊருக்குள்ள இருக்கிற இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? அதெல்லாம் வரமாட்டான், வந்தாலும் தேவன் அடிச்சு விரட்டிடுவார். இப்படிப்பட்டதான தவறான வார்த்தையை நல்லா சொல்லுவாங்க, தவறான வார்த்தைய நல்வார்த்தையா சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நல்வார்த்தையில கேட்கக்கூடியதான ஜனங்கள் யாருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது இல்ல, கண்டிப்பும் கட்டளையும் உள்ள உண்மையான கர்த்தருடைய வார்த்தைய கீழ்ப்படுகிறது இல்லை. இன்றைக்கும் பல பேருடைய இருதயங்களை என்ன வார்த்தை தான் நமக்கு தேவைப்படுகிறது? உண்மையாவே கர்த்தர் எனக்கு போராட்டத்துல விடுதலை கொடுப்பாரா? விடுதலை கொடுத்தா நான் சொல்றது உண்மை, கொடுக்கலனா அது எப்படி கர்த்தர் கொடுக்காம போவார்? அவன் அவ்வளவு கல் நெஞ்சக்காரா? அவனை இரக்கம் இல்லாதவரா? உலகமே சொல்லுது அவரை பூரா அன்பானவர் யாரும் இல்லை, அவரை பூரா மன்னிக்கிற சாமி யாருமே இல்லைன்னு. நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? எதிர்ப்பு யாருக்கு நேரா வரும்? கர்த்தருடைய வார்த்தையா சொன்ன எரேமியாவுக்கு நேரா வருது. எரேமியாவை சொல்றாரு, நீங்க பண்றதெல்லாம் தப்பு, கர்த்தர் உங்களை விட போறதில்ல, கல்தேயருக்கு அடிமையா தான் கொண்டு போக போறாரு அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன சொல்றாங்க? நீ இவன் பேசலாம் கேட்காதீங்க, நம் கர்த்தர் எகிப்துல இருந்து இது வரைக்கும் கூட்டு வந்த என்னைக்காவது நம்ம அடிமையா விட்டுருக்காரா? இத்தனை வருஷம் அடிமையா விட்டுருக்காரா? நியாயாதிபதிகள் எழுப்பல, ராஜாக்களை எழுப்பல, தீர்க்கதரிசி எழுப்பல, இப்படியே பேசுறாங்க. நிதர்சனத்தை மறந்துட்டாங்க. மாயையை பிரசங்கித்து ஜனங்களே கொண்டு எதுக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க. அந்த அப்படிப்பட்ட மாயையான பிம்பத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஜனங்களுக்கு சுத்தி அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போடப்பட்ட மீனை போல, கண்ணாடி பாட்டில் இருக்கிற மீனுக்கு என்ன தெரியும்? சுத்தி இருக்க எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியும். சுத்தி இருக்க எல்லாமே ஏன்னா தண்ணி தான். கண்ணாடி பாட்டிலும் வெள்ளையா தான் இருக்கு. தண்ணிக்குள்ள இருந்து பார்க்குறப்ப என்ன தெரியும்? அதுக்கு தண்ணிக்குள்ளதான் அவர் உட்காந்துருக்காரு, தண்ணிக்குள்ளதான் அவங்க எனக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறாங்க, தண்ணிக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. தண்ணிக்குள்ள இருந்து பார்க்குறப்ப எல்லாம் இப்படிதான் இருக்கும், தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த மீனத்துக்கு வெளியே போடான்னு தெரியும், அது ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்குன்ற. அது போலதான் இன்றைக்கு அநேக பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஒரு பாட்டிலான தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு அவங்க சொல்றப்பெல்லாம், ஆமா நான் பத்திரமா தான் இருக்கேன், ஆமா எல்லாமே என் பக்கத்துல தான் இருக்கு. அதை விட்டு வெளியே தான் தெரியும், நான் பிறந்த இடத்த விட்டு எங்க வந்து உக்காந்துருக்கேன்? ஒரு தொட்டிக்குள்ள கூண்டு கிளியாட்டம், அதை விட மோசமான நிலைமையில கூண்டு கிளியாவது அப்பக்கப்போ பறந்துட்டு வரும். இந்த மீன் தொட்டிக்கு என்ன இருக்கும்? எத்தனை நாள் சுத்தினாலும் அந்த 1.5 அடி மீன் தொட்டிக்குள்ள தான் என்ன பண்ணும்? வட்டை அடிச்சு வரணும். ஆனா கூண்டு கிளியாவது என்ன பண்ணும்? ஏதோ திறந்து விட்டா மாசத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ஒரு திறந்து விட்டா ஒரு ரவுண்ட் அடிச்சு வெளியே இருந்து உட்காரும். இன்றைக்கு ஒரு மீன் தொட்டிகள் இருக்கிற மீனை போல இன்னைக்கு பல மாயான பிம்பத்தை காட்டி, மாயமான வார்த்தையை காட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகரும் அந்த தங்க மீனை போல அந்த தொட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு சிதைக்கியா ராஜாவும் அப்படிதான் உட்காந்துருக்கிறான். சிதைக்கியா ராஜாவே நம்பினதுனால அவனுக்கு கீழே இருக்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப எரேமியா எழும்பி உண்மையை சொல்றான். இன்றைக்கு பொய்க்கு மத்தியில உண்மை என்கிற ஒருவன் எழும்பும் பொழுது அங்க அவனுக்கு விரோதமாக 1000 எதிர்ப்புகள் வரதான் செய்யும். 1000 பொய் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு உண்மை இருந்தா உண்மை ஜெயிக்குமா பொய் ஜெயிக்குமா? உண்மையாவே இருந்தாலும் பொய் தான் ஜெயிக்கும். ஏன்னா உலகம் அப்படி. ராஜாவே நம்பிட்டாரு உண்மைன்னு, இனி கடைக்கோடியில் இருக்கவன் நம்பினா நம்பாட்டி என்ன? ஆனா எரேமியா விடல, அடிச்சு சொல்றாரு, நீ சொல்றது பொய், நீ சொல்றது தவறான உபதேசம், நீ சொல்ற தவறான சத்தியம். தேவன் இப்படிப்பட்ட வார்த்தை என்றைக்கும் சபைக்கு நேரம் பேச மாட்டாரு. அவர் தமது ஜனத்தை தண்டிக்கும்படி, அதாவது தமது ஜனத்தை சுத்திகரிக்கும்படி. அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிச்சு. 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், திருப்பி 29 கடைசி வசனமா இல்ல 24 கடைசி வசனமான்ற, நீ சுத்திகரிக்க மாட்டாயா அப்படின்ற ஒரு வார்த்தையை தேவன் கேட்டிருப்பாரு.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எரேமியால தான் இருக்கானா எனக்கு டக்குன்னு நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ள மாட்டாயா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்பனா தேவன் எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிறாரு? நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக உங்களை மாத்திக்க விரும்ப மாட்டீங்களா? நீங்க கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட அடிமையின் வாழ்க்கையை தான் வாழ போறீங்களா அப்படின்னு சொல்லி தேவன் தமது ஜனங்களை நோக்கி என்ன பண்றாரு? கேட்டுக்கொண்டிருக்காரு. இப்படிப்பட்ட கேள்வி கேட்கறதுனால யாருக்கு பிடிக்கல? ஜனங்களுக்கு பிடிக்கல. இப்ப மற்றவர்கள் சொல்றாங்க இல்ல எரேமியா சொல்றது பொய்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. எரேமியாவை என்ன பண்ணிடலாம்? கொன்னுட்டா சரியா போயிடும். எரேமியாவை இவன் உயிரோடு இருக்க போய் தானே இவ்வளோ பிரச்சனை வருது. இவன் உயிரோடே இல்லைன்னா இந்த துன்பம் துயரமா நமக்கு என்ன பண்ணாது? வராதுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்களாம்? 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்து அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்திருந்தான். எரேமியா அமிழ்ந்திருந்தான். இவங்க கொண்டு போய் எரேமியாவை எங்க போட்டிருக்காங்க? எரேமியாக்கு எப்படிப்பட்ட நெருக்கடி வந்திருக்கு, ஏன் எரேமியா புலம்புனார்ன்றதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த வசனம். இது போல் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. வசனம் பேசுனதுனால, சத்தியம் சொன்னதுனால, சுவிசேஷம் சொன்னதுனால, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவனை கயிறால கட்டி கொண்டு போய் எங்க போட்டாங்க? ஒரு கிணத்துல போட்டாங்க. கிணறு மீன் ஒரு துறவு, தோண்டப்பட்ட ஒரு துறவு, சொல்லப்போனா கேணி தோண்டி இருக்கிறாங்க. ஆனா கேணியில பெண்ண இல்லை, தண்ணி இல்லை. தண்ணிக்கு பதில் என்ன இருக்கு? சேருமண், உளையான சேருமண். இன்றைக்கு நம்ம ஆற்றுலலாம் தண்ணி வயலில் ஆற்றுலலாம் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா தண்ணி போனதுக்கு அப்புறமா பார்க்க தர காஞ்ச மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கால் வச்சா முழங்கால் கீழே வரைக்கும் போகிற மாதிரி என்ன பண்ணும்? புதக்குன்னு உள்ளே இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு சேத்துக்குள்ளே கொண்டு போய் யாரை போட்டிருக்கிறாங்க? எரேமியாவை போட்டிருக்காங்க. அது எப்படி? கை காலை கட்டி, கையும் காலும் நல்லா இருந்தால் கூட என்ன பண்ணிடுவான்? எலும்பிடுவான். இன்னொன்று அது துறவு, தண்ணீர் இல்லாத ஒரு உலையான சேரு. அதுக்குள்ள நீந்த என்ன ஆகும்? இன்னும் சேத்துக்குள்ளதான் போவேனே தவிர வெளியில வர முடியாது. அப்ப இந்த ஜனங்கள் திட்டவட்டமாக சத்தியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, சத்தியம் பேசுகிற ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விரோதமாகவே இப்படிப்பட்ட ஒரு ஆழ்துணை கிணற்றுல தள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சில பேர் என்ன பண்றாங்க? எழும்பி இருக்கிறாங்க. தேவன் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட மனுஷங்க மத்தியில தான் நம்மளை அவர் கட்டணும்னு என்ன பண்ணியிருக்கிறார்? முடிவு பண்ணியிருக்கிறார். எரேமியா என்கிற தீர்க்கதரிசியை தமது சித்தத்தின்படி தேவன் நடத்தணும்னா அவருக்கு தேவை இப்படிப்பட்ட ஜனங்கள் தான். நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுறதுக்கு யாரு தான் தேவை? சமாதானம் உள்ள தேசத்துல இருந்தா. அதனாலதான் எரேமியா நேத்தே கேட்டாரு, நீ சமாதானம் உள்ள தேசத்துல இருந்தா யோர்தான் பிரவாகித்து வரப்ப என்ன பண்ணுவ? சமாதானத்திலே நம்ம வாழ்ந்துட்டோம்னா நமக்கு ஜெபிக்க தெரியாது. நம்ம வாழ்க்கையில ஒரு சண்டையும் இல்லை, ஒரு வம்பும் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நமக்கு 7000 துன்பம் இருந்தாலே ஜெபம் பண்ண மாட்டோம். இல்லை சமாதானம் உள்ள வாழ்க்கை இருந்தால் ஜெபம் பண்ணிடுவோம், சுத்தம். தேவனை தேடுவோம், சுத்தம். பைபிள் வாசிப்போம், எங்கே இருக்குன்னே தெரியாது. யாராவது பைபிள் அச்சடிப்பாங்க, அச்சடிக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பைபிள் அச்சடிக்க காரணம், இவ்வளோ பேர் தேவனை ஆராதிக்க காரணம், இவ்வளோ பேர் தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனுடைய வசனத்தை கேட்குற ஆர்வம் என்ன? உள்ள இருக்கிற போராட்டம் அவங்கள கர்த்தருக்கு நேராக தள்ளுது. அது புலம்பலா தள்ளும், இல்லை சண்டை போட தள்ளும், இல்லை ஜெபிக்கிறதுக்காக தள்ளும், இல்லை நன்றி எதுக்காக ஒரு விஷயத்துக்காக தேவ சமூகத்தில் தள்ளும். அப்போ போராட்டங்களும் பிரச்சனைகளையும் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அனுமதிக்கிறது அவர்கள் அதில் மூழ்கி போகும்படி அல்ல, அதிலிருந்து அவர்கள் கட்டப்படும்படியாக. இன்றைக்கு நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும்னா எரேமியாவை போல கைத்த கட்டிலாம் இறக்க வேணாம். இறக்கினா நம்ம போயிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவன் தமக்காய் உண்மையாய் நின்றவர்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லை. இவ்வளவு தூரம் எரேமியாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவு தூரம் எரேமியாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு அப்புறமா தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருது. எப்படி சொல்றாரு? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் எப்ப? ராஜாக்கள் காலத்துல.
2 ராஜாக்களை சிதைக்கான ஒரு ராஜா இருப்பார். அங்க நடந்த சம்பவத்தை விளக்கம் கொடுத்து இங்க தீர்க்கதரிசியில் எழுதியிருப்பாரு. இப்ப எரேமியா கடந்த காலத்தெல்லாம் நினைக்கிறார், ஆண்டவரே இவங்க இப்படிலாம் பண்ணாங்க, இவங்கள்ட்டெல்லாம் ஊழியம் பண்ண முடியாது, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா முந்தி வசனம் புலம்பிட்டாரு, என் குடும்பமும் இப்படிதான் பண்ணுது, என் வீட்டாரையும் இப்படிதான் பண்றாங்க, என் தகப்பன் வீட்டாரும் இப்படிதான் பண்றாங்க, ராஜாவும் இப்படிதான் பண்றான், சக ஊழியக்காரனும் இப்படிதான் பண்றான், சக விசுவாசியும் இப்படிதான் பண்றான், என்னால நிம்மதியா வாழ முடியாது, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேங்கிறப்ப அந்த வார்த்தையை கொடுத்தாரு. என்ன வார்த்தை? நீ சமாதானம் உள்ள தேசத்துல இருக்கிறப்ப நீ இப்படி கவலைப்படனா யோர்தான் பிரவாகித்து வரப்ப என்னப்பா பண்ணுவ? நீ காலாட்டோட ஓடும் போதே நீ கஷ்டப்பட்டா குதிரையோட எப்படி ஓடுவான்னு கேட்டவர் இப்ப 15வது வசனத்துல கேட்கிறாரு, இது நிமித்தம், எது நிமித்தம்? நீ நடந்து வந்திருக்க இந்த சூழ்நிலை நிமித்தம். இப்ப மறுபடியும் புலம்பி இருக்கிறாரு. அந்த 15வது வசனம் நம்ம ஏற்கனவே வாசிச்சு 16வது வசனம் வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. எதை சொல்றாரு? நான் நீங்க சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க எனக்கு சொன்ன கர்த்தர் எரேமியாவுக்கு உரைத்ததுன்னு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் ஏசாயாவுக்கு உரைக்கப்பட்டது, கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொன்னது, இப்படி கர்த்தர் சொன்னதுன்னு வரக்கூடிய வார்த்தை எல்லாமே எரேமியா என்ன பண்ணியிருக்காரு? அதை உணவு போல உட்கொண்டிருக்கேன். அதனால இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்துங்க. உங்க வசனத்தை நான் உண்மையா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உங்க வசனத்தை நான் உண்மையா கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், உங்க வசனத்தை நான் ஒவ்வொரு விஷயம் உணவு போல நான் சாப்பிட்டிருக்கேன். ஒரு ஆகாரம், நல்ல புசிப்புள்ள ருசி உள்ள ஆகாரம் சாப்பிடுவது போல உங்க வசனத்தெல்லாம் நான் சாப்பிட்டிருக்கேன். அதனால என்ன சொல்றாரு? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருப்பது. எனக்கு உங்க நாமம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தரிக்கப்பட்டதா இருக்கணும். எனக்கு அது பாதுகாப்பா இருக்கணும். இவங்க மத்தியில் என்ன பண்ண முடியல? நிம்மதியா இருக்க முடியல. அடுத்து 17வது வசனம் சொல்லுது, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்தது இல்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்திருக்கிறீங்க? யாரு கூடயும் சேர மாட்டோம், ஏன்னா வசனம் சொல்லியிருக்குன்னு. அதனால எத்தனை பேருடைய வாழ்க்கை சலிப்படைஞ்சிருக்கு? எரேமியா சொல்றார், ஆண்டவரே நீங்க தீமைன்னு சொன்னீங்க, நான் போகல. எங்க ஊர்ல திருவிழா வச்சாங்க, திருவிழாக்கு என்னை கூப்பிட்டாங்க, அது விக்கிரக ஆராதனை கோயில், நான் போகிறேன்னு சொன்னா நான் போகல, நான் வீட்டிலே இருந்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி சலிப்பாயிருச்சு. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, கெடா விட்டுன்னு கூப்பிட்டாங்க, டூருக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க, போனால் ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை, போகாமல் இருந்துட்டேன், என் வாழ்க்கை சலிப்பா இருக்கு. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? எரேமியா சொல்றார், நீங்க சொன்னீங்கன்னா உட்காரல ஆண்டவரு. எப்படி சொல்றாரு பாருங்க, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்திலே உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்து இருந்தேன். நான் நல்ல நாள்லயே அந்த மாதிரி உட்காந்து நான் பேச மாட்டேன். நான் நைட்டு 9 மணிக்கு மேலே கூப்பிட்டாங்கன்னா வெளியில போய் உட்காந்து என்ன பண்ண, மரத்தில் உட்காந்து பேசுறதோ இல்லை கேரம் போர்டு விளாடுறதோ இப்படிப்பட்ட காரியத்துக்காக நான் போக மாட்டேன். நான் தனியா தான் இருந்தேன். தனியா இருந்து என் வாழ்க்கை சலிச்சு போச்சு. எப்படி புலம்புறாரு? அழைக்கப்பட்டவங்க தான் நாம் அழைக்கப்பட்டவங்க தான். அழைக்கப்பட்ட நாமே தேவன் நடத்துதல சலிப்பு தட்டும் போது நாம் எப்படி கட்டப்பட முடியும்? நாம் எப்படி கட்டப்பட முடியும்? நமக்கே சலிப்பு தட்டு. நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கை, டெய்லி ஜபத்துக்கு போகணுமா, அங்க போனா 5-6 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. சலிப்பு தட்டும் போது நாம் கட்டப்பட முடியாது. எந்த ஜபமா இருந்தாலும், எந்த வேத வசன வாசிப்பா இருந்தாலும், எந்த ஆராதனையா இருந்தாலும் ஆமா ஆமா ஆமான்னா வாழ்க்கையில கட்டப்படவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சலிப்பு என்பது நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம கீழே போட்டு மிதிச்சிடும். ஆனா வேகமா ஓடும்போது, தொடர்ந்து ஓடும்போது, தொடர்ந்து உற்சாகமா பிரயாசப்படும் போதுதான் முந்தி பங்கடைய முடியும். சலிப்பு பட்டு ஸ்கூலுக்கு போகாம இருந்தா, சலிப்பு பட்டு வேலைக்கு போகாம இருந்தா, சலிப்பு பட்டு வீட்டுல சமைக்காம இருந்தா என்ன ஆகும்? சண்டை தான் வரும். வருமா வராதா? டெய்லி அதே சாம்பார், அதே சோறு, அதே அரிசி, சி அப்படின்னு யாராவது வீட்டுல சமைக்காம இருந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அன்றைக்கு வானமும் பூமி வீட்டுல தான் இறங்கி இருக்கும். கரிமேகமோ உள்ளங்கை மேகமோ அங்கதான் இறங்கி இருக்கும். ஏன் அதே சோறு தான், அதே சாம்பார் தான், அதே முருங்கை, ஏன் சலிப்பு தட்டல?
ஆனா தேவ சமூகம் சலிப்பு தடுத்து, தேவ வசனம் சலிப்பு தடுத்துன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படவே முடியாது. எரேமியா அப்படிதான் புலம்புறார், ஆண்டவரே சலிச்சிட்டேன்ப்பா. எப்படி சலிச்சிட்டேன்ப்பா. அதான் கர்த்தருடைய வார்த்தை வருது. அடுத்து, சலிப்பினால் என்னை நிரப்பினீர். 18வது வசனம் சொல்றாரு, என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் மாறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போகவும் இருப்பீரோ. அடுத்து தன் சொந்த பலவீனத்தை சொல்றாரு. ஏன்னா இவர் தான் கல்லடி வாங்கின ஆளாச்சு. எரேமியா அப்படிப்பட்ட ஆளு, அடி வாங்கின ஆளு. அடி வாங்கினவர் காயம் படாமல் இருக்க மாட்டார். அது சரீர பிரகாரமான காயமோ இல்லை மனக்காயமோ, 2 காயமும் இருக்கு. நம்ம 2யுமே எடுத்துக்குவோம். ஒன்று கைத்தை கட்டி இறக்குனதுனால வந்த காயமாக இருக்கணும், இல்லை சொந்த காரங்களே கொண்டு போய் தனி போட்டேன்னு சொல்லிட்டு மனக்காயமாக இருக்கணும். இப்போ எரேமியா சொல்றாரு, எனக்கு நோவு ரொம்ப டயர்டாக இருக்கு. நோவுனா தானே அர்த்தம்? நோவுனா சோர்ந்து போகிறதா இல்லை சோர்வு? சோர்வுனா டயர்டு தான். அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நோவு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, என் உடம்பு ரொம்ப அசதி போயிருக்கு. ஏன்னா அலைஞ்சு அலைஞ்சு ஓடி என் சரீரம் உடனே களைச்சி போச்சு. என் சரீரம் களைச்சி போச்சு. நித்திய காலமாக என் காயம் ஆறாத கொடிய புண்ணா இருக்கு. என் இருதயத்தில் பட்ட காயமோ என் சரீரத்தில் பட்ட காயமோ இன்னும் ஆறாமல் இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு அவருக்கு இன்றைக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு புண்ணு வந்தால் வருஷ கணக்காக ஆறாமல் இருக்கு, அது போல ஏதாவது ஒரு புண்ணு அவருக்கு ஆறாமல் இருந்துச்சா, இல்லை மனசில் பட்ட வார்த்தை ஆறாமல் இருந்துச்சா தெரியல. அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் ஆறாத புண்கள் இருக்குப்பா. என் வாழ்க்கையில் ஆறாத புண்ணு இருக்கு. அழைக்கப்பட்ட மனுஷன் புலம்புற புலம்புதான். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் எனக்காக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எரேமியா 1:5 சொல்லப்பட்டது. இங்கே எரேமியா சொல்றாரு, என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்காம கேட்டுட்டு இருக்காரு ஒரு நேரமா உட்காந்து. வேண்டாம் 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 வேண்டாம். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருது. இவ்வளவு புலம்புல எரேமியா புலம்பி முடிக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ திரும்பினால், நீ திரும்பினால். 19வது வசனம் சொல்லுது, இதின் நிமித்தம். எது நிமித்தம்? நீ புலம்புன எல்லா புலம்பல் நிமித்தம். உனக்கு நான் அழைப்பு கொடுத்துருக்கேன், உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கேன், உனக்கு என் வார்த்தையை கொடுத்துருக்கிறேன், உனக்கு சகலவற்றையும் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ திரும்பினான். இது நிமித்தம் நீ திரும்பினான். ஒருவேளை நீ நன்மை நினைச்சு போனது தீமையாயிருக்கலாம், அது தீமையானதுனால நீ சோர்ந்து போய் என்கிட்ட புலம்பிட்டு இருக்கலாம். இது நிமித்தம் நீ திரும்பினான். தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய ஊழியம் கட்டப்படணும்னா, உன்னுடைய குடும்பம் கட்டப்படணும்னா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும்னா, எரேமியாவுக்கு சொன்னது இதெல்லாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டப்படணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படணும்னா, உன் தகப்பன் வீட்டார் காக்கப்படணும்னா, நீ ஊழியம் செய்யணும்னா, நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீ கட்டப்படணும். எப்படி கட்டப்படணும்? நீ என்னிடத்தில் திரும்பு. 1000 புலம்பல்கள் இருந்தாலும், 1000 பலவீனங்கள் இருந்தாலும், 1000 சலிப்பு தட்டக்கூடிய காரியம் இருந்தாலும், தேவ சமூகத்தில் ஏன் ஆண்டவரேன்னு கேட்காம கேட்டிருந்தாலும், அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ சொன்ன எல்லாமே ஓகே தான் எரேமியா, இதின் நிமித்தம், இதின் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நான் திரும்ப சீர்படுத்துவேன். இப்போ எரேமியா எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு? உடஞ்ச நிலைமையில் இருக்காரு. மனசளவுல, சரீர அளவுல, அடுத்த உற்சாகம் இல்லாத அளவுல உடஞ்சி இருக்கிற மனுஷனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ திரும்பினா நான் உன்னை திருப்புறேன், நான் உன்னை உற்சாகப்படுத்துறேன், நான் உன்னை சீர்படுத்துறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான். நம் தேவ சமூகத்துக்கு திரும்புவோமானால், நம் தேவனை நோக்கி, ஆண்டவரே நீரே எனக்கு போதும், எனக்கு புலம்பல் இருக்கட்டும், என்னை அடிக்கட்டும், என்னை கட்டி கொண்டு போய் உளையான சேற்றுல போடட்டும், என்னுடைய வாழ்க்கை எனக்கு சலிப்பாகட்டும், என்னுடைய வாழ்க்கையில் நோவு உண்டாயிருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஆறாத புண்கள் இருக்கட்டும், ஆனாலும் நீர் எனக்கு போதும், ஆனாலும் நீர் எனக்கு போதும். இந்த வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து தேவன் வர வைப்பதற்காக அவர் அநேக நேரத்தில் பொறுமையாக தான் இருப்பார். ஏன்னா நம்ம அழைக்கப்பட்ட கூட்டம். ஏன் பொறுமையா இருக்காருன்னா அதுக்கும் பதில், நம்ம அழைக்கப்பட்ட கூட்டம். அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில தேவன் எது வரைக்கும் பொறுமையா இருப்பாரு?
கத்தியை எடுத்து குத்துற வரைக்கும் பொறுமையாக இருப்பார். பொறுமையாக இருந்தார் ஆபிரகாமுக்கு. எவ்வளோ நேரம் தேவன் பொறுமையாக இருந்தார். நான் பல வாட்டி பிரசங்கத்தில் சொன்ன விஷயத்த நான் மறுபடியும் சொல்ல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இரவு நேரத்தில் அது வார்த்தை வருது, அதாவது சாயங்கால வேளையில் வார்த்தை வருது. உன் மகனாகிய உன் திறனும் ஏகசுதனும் உன் ஒரே பேரான குமாரனை ஈசாக்கு எனக்காக பலியிடுவதற்கு நீ வருவாயா அப்படின்னு. ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஏற்கனவே சலிச்சு போன வாழ்க்கை. ஏற்கனவே சலிச்சு போய் தான் அவர் யாரை கட்டினார்? வாய்ப்பு கிடைச்சோடனே ஆகாரை கட்டி இஸ்மவேலை பிறந்தாச்சு. இப்போ இஸ்மவேலை விரட்டி விட்டாச்சு. இப்போ யார் வந்தாச்சு? ஈசாக்கு. இப்போ ஈசாக்கு யார் கேட்குறா? இப்போ ராத்திரி முழுக்க அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? குத்துயிரும் கொலை உயிருமா கடந்திருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை, 25 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை, பிறந்தவொடனே இறந்தா அது வேற விஷயம். பிறந்த அதை தூக்கி சீராட்டி தாளாட்டி எல்லா ஆட்டியும் கொஞ்சம் முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சின புள்ளைய வந்து பலிபடுத்த வச்சு வெட்டுனா அது என்னையவே வெட்ட சொன்னா எப்படி இருக்கும்? இஸ்மவேலை போல மோசையை போல கூடையில வச்சு தள்ளி விட்டுனாலும் பரவாயில்ல, நீயே கூட்டுவ, நீயே படுக்கவே, நீயே வெட்டினது எந்த அளவுக்கு ரணக்கொடூரமா இருக்கும். வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வெந்திருப்பாரு உட்காந்து உள்ள மனசுல. நம்மளாம் தான் என்ன கேட்டிருப்போம், நீலாம் கடவுள் தானாயா? நீலாம் கடவுள் தானா? இப்படி பெத்த பிள்ளைய பெத்த அப்பனையே கொல்ல சொல்றிய கேட்டிருப்போமா மாட்டோமா? எந்த அளவுக்கு நம்ம இருதயம் ரணக்கொடூரமா மாறி இருக்கும். நான் ஆபிரகாம் வேற வழியே இல்லை, சைலண்டா கீழ்படு. அதான் திரும்பினாள். இது நிமித்தம், ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின் நிமித்தம் ஆபிரகாம் திரும்பினார். தேவன் அவரை என்ன பண்ணாராம்? சீர்படுத்தினாராம். தேவன் ஆபிரகாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்படணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் எத்தனை குமுறல்கள் புலம்பல்கள் இருந்தாலும், நான் உலக பிரகாரமான காரியத்தை சொல்ல, தேவனால் கொடுக்கப்படுகிற காரியத்தை சொல்றேன். தேவனுக்கு உண்மையா இருக்கிறது நிமித்தம் வரக்கூடிய மனக்குமுறல், தேவனுக்கு உண்மையா இருக்கிறது நிமித்தம் வரக்கூடிய மன போராட்டம், தேவனுக்கு உண்மையா இருக்கிறது நிமித்தம் வரக்கூடிய சலிப்பு தட்டுகிற வாழ்க்கை. என்னாண்டவரே, நானும் 10 வாட்டி ஜெபம் பண்ணிட்டேன், இது 11வது வாட்டி ஜெபம் பண்றேன், ஆனாலும் என் ஜெபம் கேட்கப்படல. இப்படி தேவனுக்கு ஏற்ற சலிப்பு, தேவனுக்கு ஏற்ற பொறுமை இல்லாத எல்லாவற்றையும் இது நிமித்தம் நாம் திரும்புவோம் என்றார். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கை அந்த இரவு நேரம் ஃபுல்லா மனசு வேதனை அடிச்சுக்குது. விடியுது. விடியற் காலத்துல மகனை கூட்டிக்கிட்டு கட்டையை எடுத்து கழுத மேலே வச்சுக்கிட்டு அப்பாவும் பிள்ளை என்ன பண்றாங்க? மோரியா மலைக்கு போறாரு. இப்போ தேவன் எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறார்? வீட்டை விட்டு புறப்பட்டாங்க, சைலண்டா இருந்தார். மலை மேலே ஏறும்போது வேலையாட்களை இங்கேயே நில்லுங்க, நாங்க போறோன்றாரு. அப்பையும் தேவன் அமைதியா தான் இருக்காரு. மலையின் பாதி வரைக்கும் ஏறி வந்துட்டாங்க, மிடில் பிளேஸ், சென்டர் பிளேஸ் வந்தாச்சு, அமைதியா இருக்கார். இப்போ உச்சிக்கு வந்தாச்சு, அமைதியா இருக்கார். கற்களை வச்சு பலிபீடம் கட்டியாச்சு, அதுல கட்டையும் வச்சாச்சு, அதுல ஈசாக்கையும் படுக்க வச்சாச்சு. அந்த ஒவ்வொரு கல்லை எடுத்து வைக்கிறப்ப ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை வந்துராதா, தேவனுடைய வார்த்தை வந்துராதா, தேவனுடைய வார்த்தை வந்துராதா இருந்திருக்குமா இருந்திருக்காதா? தேவன் வேணான்னு கை நீட்ட மாட்டாரான்னு வார்த்தை வந்திருக்குமா வந்திருக்காதா? நமக்கும் அநேக நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்துராதா வந்தான எத்தனை விஷயம் மனசை கல்லாக்கி அழுகையோட புலம்பலோட இரவு நேரத்துல பகல் நேரத்துல நம்ம இருந்திருப்போம். தேவன் பேசிட மாட்டாரா? கர்த்தருடைய வார்த்தை வந்துராதா? என்னை தேவன் உயர்த்திட மாட்டாரா? என்னை உயிர்ப்பிச்சிட மாட்டாரா? எத்தனை முறை அது மாதிரி அழுதுருப்போம் ஆபிரகாமை போல. அந்த ஒரு கல்லையும் எடுத்து வைக்கிறப்ப ஆபிரகாமுடைய இருதயம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? தேவன் பொறுமையா தான் இருந்தார். கட்டைய வச்சாச்சு. இப்ப மகனை கையை காலை கட்டி தூக்கி என்ன பண்ணணும்? கையும் காலும் கட்டியாச்சு, இப்ப என்னதான் பண்ணணும்? தூக்கி வைக்கணும். தூக்கி அதை தூக்குறப்போ ஒரு அழுக வந்திருக்குமா வந்திருக்காது? ஆண்டவர் இப்பயாவது சொல்லுங்கப்பா வேண்டான்னு. வருமா வராத? அப்பயும் சொல்லலை, வச்சாச்சு படுக்கையில். மனுஷன் இருதயத்தை கல்லாயிட்ட வழி இல்லை. இன்னைக்கு ஈசாக்கு போக போறான்னு வாழ்க்கையவே வெறுத்து கத்தியை ஓங்கி மேலே பார்த்து நிற்கிறாரு. ஒரு வேலை நான் நினைக்கிறேன், நான் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்ல அப்படியே வருது. கண்ணை மூட்டு குத்தியலான்னு கண்ணை மூட்டு கத்தியை ஓங்குறப்பதான் வார்த்தை வருது, நிறுத்து. நாம் எந்த அளவுக்கு தேவன் பக்கமாக திரும்புகிறோம் என்பதை தேவன் நிதானமாய் கவனிக்கிறவரா இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு தேவனை நோக்கி திரும்புறேன், என் போராட்டம், என் பலவீனம், என் மனநோவு,
என் மன குமுறல், என் சலிப்புள்ள வாழ்க்கை. இவ்வளவு காரியத்துக்கும் மத்தியில ஒருத்தன் தேவனை தேடணும்னா அது கஷ்டம். ஆனா அதை தான் தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. சரி, இதே சலிப்பு, இதே போல மனவேதனை, இதே போல மனக்குமுறல், குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. நமக்கான ஒருத்தர் இதெல்லாம் கேட்க ஒருத்தர் இருப்பார் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில். யார் அது? நான் பைபிள் வசனத்தையோ ஆவிக்குரிய இதெல்லாம் இந்த கேள்வி நான் கேட்கவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா சலிப்பான வேலையிலையும் ஃபோன் பண்ணி பேச ஒருத்தர் இருப்பான். ஆமாவா இல்லையா? ஆமா. பிரச்சனை வந்தது போனது, பிச்சது புடுங்கல், எல்லா நேரத்துலையும் நம்ம கதறெல்லாம் கேட்க ஒருத்தர் இருப்பான். நமக்காக யார் பெற்ற பிள்ளையோ ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவனுக்கு ஃபோனை போட்டு பேசினா மனசு என்ன ஆயிரும்? ரிலாக்ஸ் ஆயிரும். அதானே? யார்ட்டையாவது புலம்புனா என் வாழ்க்கை என்ன ஆயிரும்? ஒரு மாதிரி சமாதானம் ஆயிரும். தேவன் சொல்றாரு, நீ யாரையோ ஏன்டா தேடுற, என்னைய தேடிவா. நீ யாரையோ ஏன் தேடுற? நீ எவனுக்கோ ஏன் ஃபோன் பண்ற? அன்னைக்குதான் நம்ம ஃபோன்ல இருக்க எல்லா நம்பரும் நம்ம தேவதூதரை போல தெரியும். அது வரைக்கும் நார்மலாக நம்மள்ட்ட 100 கான்டாக்ட் இருக்கும். 100, 150, 300, அது அவங்கவுங்க லைஃப்பை பொறுத்து. அன்னைக்கு இருக்கிறவங்க பூரா தேவதூதனா தெரியவா நம்ம கண்ணுக்கு. அது வரைக்கும் நேற்று கூட 100 ஃபோன் பண்ணியிருப்பான், எடுத்துருக்க மாட்டோம். நமக்கு குமுறல் வரப்போதான் அவன் தேவதூதனாட்டம் தெரியுவான். என்ன மச்சான் நேற்று கூப்பிட்டு இருந்த வேலையாக இருந்தேன் சொல்கிறான்னு ஆரம்பித்து கடைசியில் கொண்டு போய் கக்கி வாந்தி எடுத்து அதிலே உருண்டு பிறண்டு ஏஞ்சி வருவான் கடைசியில் வெளியில். இப்போ தாண்டா அந்த கேர்லாம் இறங்கியிருக்கு. இந்த குடிகாரெல்லாம் வாந்தி எடுத்ததுக்கப்புறம் சரியாகிற மாதிரி இந்த குமரில் இருக்கிறவெல்லாம் கக்குனதுக்கு அப்புறம் தான் சரியாகுவாங்க. அது மாதிரி கக்கி தள்ளினதுக்கு அப்புறமா இப்போதான் நல்லா இருக்கு. தேவன் சொல்றாரு, நீ இது நிமித்தம் பட்ட துன்பத்தினால நீ என்னிடத்துல திரும்புவாயானால் நான் சீர்படுத்துறேன். தாவீது, ஆபிரகாம், ஈசாக், எரேமியா தீர்க்கதரிசி திரும்பினார். தேவன் அவரை எப்படி சீர்படுத்தினார் என்பதை நம்ம பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். இல்லை டைம் இருக்கு, நம்ம இப்பயே பார்த்து முடிச்சிருவோம். கொஞ்ச நேரம் தான், 2-3 வார்த்தை தான், முடிச்சிடலாம். தேவன் அவரை மறுபடியும் திரும்ப சொல்லி மறுபடியும் தமது வார்த்தையை கொடுத்து ஊழியம் செய்ய வைக்கிறார். மறுபடியும் தமது வார்த்தையை கொடுத்து ஊழியம் செய்ய வைக்கிறார். ஊழியம் செய்ய வைக்கிறப்ப தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த இருங்க நிமிஷம், நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், அதாவது 15-19 அதை தான் வாசிக்கிறேன். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ திரும்புனா உன்னை எப்படி மாத்துறேன்? என் வாய்ப்போல் என்ன பண்றேன்? கர்த்தருடைய வாய்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வாய் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிற மனுஷன், அதாவது தீர்க்கதரிசின்னு அர்த்தம். உன்னுடைய ஊழியத்தை நான் திரும்ப உனக்கே தரேன். நீ எந்த இடத்துல சலிப்பு தட்டினியோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு, எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டியோ, அதே இடத்துல மீண்டும் என் வார்த்தையை சொல்லுவதற்கு உனக்கு நான் கிருபையும் பலனையும் தரேன். நீ இது நிமித்தம் என் பக்கமே திரும்பி இருப்பியா? இது நிமித்தம் என் பக்கமே திரும்பி இருப்பியா? சொல்ற, நீ அவரிடத்தில் திரும்பாமல் நீ யார் இடத்துல? உன்னைய மனநோவு உண்டாக்குறவங்க இடத்துல, உன்னுடைய வாழ்க்கையை சலிப்பாக்குறவங்க இடத்துல, உன்னுடைய வாழ்க்கையில ஆறாத கொடிய புண்ணை கொடுக்கிறவங்க அவங்க மத்தியில, உன்னைய கையையும் வாயையும் கட்டி சேத்துக்குள்ள போட்டு சாகட்டும்னு விட்டவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம்? திரும்பாம. ஆனா இன்னைக்கு நம்ம அதிகமா யார்கிட்ட தான் திரும்பி இருக்கிறோம்? இப்படிப்பட்ட மனுஷங்கள்ட்ட தான். நம்மளை திட்டினவங்கள்ட்ட தான் நம்ம சிரிச்சு பேசிட்டு இருப்போம். நம்மளை அடிச்சவங்கள்ட்ட தான் நம்ம சிரிச்சு பேசிட்டு இருப்போம். நம்ம அவமானப்படுத்துறவங்க தான் நம்ம சிரிச்சு பேசிட்டு இருப்போம். நம்மளை மதிக்காதவங்கள்ட்ட தான் மானக்கடத்தனமா என்ன பண்ணுவோம்? கக்க புக்கான்னு சிரிச்சு பேசிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அங்கெல்லாம் நம்ம பிரஸ்டீஜ் பார்க்க மாட்டோம். யார்கிட்ட தான் பிரஸ்டீஜ் பார்ப்போம்? நான் ஜெபிச்சேன், தேவன் என் ஜெபத்தை கேட்க, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்ததே வேஸ்ட்டு,
நான் ஏன் திருவிருந்து எடுக்கணும்? நான் ஏன் பரலோகம் வரணும்? நான் ஏன் இப்படியே இருந்துடக்கூடாதா? நான் ஏன் இப்படியே இருந்து செத்து மண்ணில் போயிடக்கூடாதா? தேவன் சொல்றாரு, நீ அவங்கிட்ட போக, நீ என்கிட்ட வா. நீ நியாயம் கேட்டு மனுஷங்கிட்ட போகாத, நீ என்கிட்ட வா. ஏன்னா எரேமியா போயிருப்பாரு ஒரு வேலை, அப்பாவை தேடி போயிருக்கலாம். அப்பா அடிக்கிறாங்கப்பா, நான் அப்பாவும் திருப்பி அடிச்சு விரட்டியிருப்பாரு. சகோதரனை தேடி போயிருக்கலாம், சகோதரன் அடிச்சு விரட்டியிருப்பாங்க. ஊர்ல இருக்க நண்பர்களை தேடி போயிருக்கலாம், நண்பர்களும் அடிச்சு விரட்டியிருப்பாங்க. சரி, ராஜா கிட்ட போனா ராஜாவும் அடிச்சு விரட்டுறாரு. தேவன் சொல்றாரு, நீ திரும்பி அவங்கிட்டே போகாத, நீ என்கிட்ட வா. நீ என்கிட்ட திரும்பினா உன்னை நான் என்ன பண்ணுவேன்? முதலாவது சீர்படுத்துவேன். இரண்டாவது, என் வாய்ப்போல இருப்பா. என் வார்த்தையை நான் மறுபடியும் உனக்கே கொடுக்குறேன். என் வார்த்தையை உன் மேலே நான் வைக்கிறேன். நீ என் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு, எவனையும் பார்க்காத. என் வார்த்தையை மட்டும் என்ன பண்ணு? அவரிடத்தில் திரும்பாமல் அவர்களை உன்னிடத்திற்கு என்ன பண்ணுவேன்? திரும்ப கொண்டு வரேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? நீ அவங்க கிட்ட போக வேணாம், அவனை உன்கிட்ட வர வைக்கிறேன். உன்னை விரட்டினவன், உன்னை அடித்தவன், உன்னை அவமானப்படுத்தினவன், உன்னை பலவீனப்படுத்தினவன், என் நிமித்தம் நீ ஏற்றுக்கொண்ட எல்லா நிந்தனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் நானே பதில் செய்கிறேன். நீ என் சமூகத்தில் மாத்திரம் உறுதியா தரித்திரு, அவர்களை பூரா நான் உன்கிட்டயே கொண்டு வரேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் எத்தனை பேர் கர்த்தர் நம்முடைய சத்துக்களை நம்மகிட்டயே கொண்டு வருவார் நம்புறீங்க? என்னை அவமானப்படுத்தினவங்க, என்னை வேதனைப்படுத்தினவங்க, என் கண்ணீரை கண்டு சந்தோஷப்பட்டவங்க, என் வாழ்க்கையை பார்த்து, என் கண்ணீரை பார்த்து கைத்தட்டி சிரிச்சவனை பூரா தேவன் என் வீட்டு வாசலை நிற்க வைப்பார்னு யார் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். நான் சொல்கிற ஒரே வார்த்தை, உங்கள் பாஸ்டர் மாட்டேன். ஒரு சில டைம் நான் சொன்ன வார்த்தை தான். ஆரம்ப மேரேஜ் ஆன புதுசில் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், கவலைப்படாதப்பா, எங்கெல்லாம் ஒதுக்குனாங்களோ அதே இடத்துல போய் என்ன பண்ணுவேன்? நான் நிற்க வைப்பார்னு அதே மாதிரி 2 இடத்துல போய் நின்றுட்டு வந்தாச்சு. அதை நான் அவங்கள்ட்டேருந்து சொன்னேன். தேவன் சொன்னதை செஞ்சுட்டாரா அப்படின்னா, ஆமாம், எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்பயுமே. என்னை எவ்வளவு நிந்திச்சாலும், என்னுடைய சரீரத்தை பார்த்தோ, நம்ம செய்கிற ஊழியத்தை பார்த்தோ, நம்முடைய குடும்பத்தை பார்த்தோ, நம்முடைய இருப்பிடத்தை பார்த்தோ, இல்லை நம்முடைய எதை வச்சு எவன் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் அவங்கிட்ட ஒட்டி நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜ், அந்த நேம் அப்படி தானே, அந்த நேம் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் தேவ சமூகத்தில் உட்காந்து அந்த நேம் என்ன பண்ணிடலாம்? நான் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இவன் கூட சேர்ந்தா என்னை எப்படி பார்ப்பாங்க? அவனை மாதிரி தான் நானும் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்கல்ல. நீ என்னங்க ஒரு மாதிரி பார்க்க? நம்ம பிரசங்கத்தை முடிச்சிட்டேங்க, அவ்வளோதான். இதுக்கு நான் பைபிளை திறக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏற்கனவே அப்படி தான் திறந்துட்டேன், இனி திறக்க மாட்டேன். ஓரமாக தான் இருக்குது. இப்போ வாங்க, நார்மலாக முடிச்சிடலாம். என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான். நான் ரொம்ப ஏழ்மையான ஒருத்தன். என் ஃப்ரெண்டு ரொம்ப ரிச்சான ஒருத்தன். ஒரு நாளைக்கு அவனுக்கு பாக்கெட் மணியே 100 ரூபா. ஆனால் அவன் படிக்கிறது என்னமோ 5ஆம் கிளாஸு. அவன் படிக்கிறது என்னமோ 5ஆம் கிளாஸ். அவன் பாக்கெட் மணி என்ன 100 ரூபா. இப்போ நான் அவன் கூட சேர்ந்த என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம பாக்கெட்டில் 1 ரூபா இருக்காது, நம்ம பாக்கெட்டை ஓட்ட பாக்கெட்டாக இருக்கும். ஆனால் அவன் கூட இருக்கிறதால நம்ம எப்படிப்பட்டவங்களா தெரியும்? ஓகே, 2 பேரும் ஒரே மாதிரி நல்லா செலவு பண்ணுவாங்க. இப்போ நான் அவன் கூட செஞ்சு என் ப்ரெஸ்டீஜை கிரியேட் பண்ணுறதை விட, என்கிட்ட 1 ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நானாகவே இருக்கிறேன்னு இருந்தாலும், என்னிடத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு, என்னிடத்தில் இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு, என்னிடத்தில் இருக்கிற கர்த்தருடையதான அந்த மகா பெரிய உன்னதமான அந்த அழைப்புக்கும் அந்த தரிசனத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து, என் ப்ரெஸ்டேஜ் மற்றவங்க முன்னாடி மானங்கட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சமூகத்தை திரும்பி இருப்பேன்னு சொன்னால், நான் அவரிடத்துல போய் ப்ரெஸ்டேஜ் கிரியேட் பண்ண வேண்டாம். அவனே என்கிட்ட வந்து, அவனே என்னையை தேடி வந்து அவனை வந்து என்னோட சேர்த்துக்குவான். நான் போனால் நான் அவனோட சேரணும். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? என்கிட்ட சேர வரான். எரேமியாவுக்கு இதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படியே இரு, நீ உன் உத்தமத்தை விட்டு விலகாத, நீ உன் உத்தமத்தில் நிலைத்துரு, எவன் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, நீ என் வசனத்துக்கு கீழ்ப்படி, என் சமூகத்துக்கு கீழ்ப்படி, என் பிரசன்னத்துக்கு கீழ்ப்படி, நீ எனக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு உனக்கு முன்பாக வரக்கூடிய மனுஷனுடைய நிந்தை, அவமானம், போராட்டம், உனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, உலகம் கழுத 1000 பேசினாலும் நீ எனக்கு மாத்திரம் இது நிமித்தம் திரும்புவாயானால் உன்னை நான் சீர்படுத்துவேன். 2வது, என் வாயை போல உன்னை ஆக்குவேன். 3வது, நீ தேடி போவேன்னா அவனை தேடி நான் வர வைக்கிறேன்.
அவனை தேடி. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுறதுல எவ்வளவு காரியம் இருக்குது. 3 சொல்கிறார் தேவன், நீ சீர்படணும், நீ உடஞ்சி கிடக்கிறப்ப நீ சீர்படணும், அதுக்கு என் சமூகத்துக்கு வா, நீ திரும்பி யார்ட்டையும் போகாத. 2வது, உனக்குள்ள மறுபடியும் நான் வார்த்தையை வைக்கிறேன், உனக்குள்ளே மறுபடியும் என் வார்த்தையை நான் வைக்கிறேன், என்கிட்ட வா. ஏன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தை வந்து எப்பயுமே ஒரு பூஸ்டப் இருந்துக்கிட்டே இருக்கும். எது இருக்கோ இல்லையோ வாக்குத்தத்தம் வந்துட்டா போதும், துன்பம் துயரம் பூரா எங்கேயும் பறந்து ஓடி போயிடும். தேவன், நான் உனக்கு வார்த்தையை தரேன், நீ வா, நீ என்கிட்டே இருக்கணும், உனக்கு சொல்லி உன்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், என் வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், வா. நான் உடஞ்சி போகிறப்ப எனக்கு 2வது தேவன் செய்கிற கிருபை என்னன்னா, அவர் வாக்கு தத்தத்தை என் மேலே வைத்துக்கிட்டே இருப்பார். ஆபிரகாமுக்கு அடிக்கடி தேவனையே ஒரே வசனத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் நம்புகிறேன் ஆபிரகாம் அப்போலாம் சோர்ந்து போயிருந்திருப்பார், என்னமோ தெரில. எவ்வளோ தூரம் தான் ஆண்டவரே போகிறது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நான் புள்ள இல்லாமல் இருக்கிறது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நான் ஒரு நிம்மதியாக வாழ ஒரு வீடு இல்லாமல் நான் இருக்கிறது, எத்தனை வருஷம் பான்னு அவர் சோர்ந்து போகிறப்பெல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசியிருப்பார் நான் நம்புகிறேன். அப்போ தேவன் அவர் சமூகத்தில் நம்ம இருக்க சொல்கிறாருன்னா, நான் எப்போல்லாம் சோர்ந்து போவேனோ அப்போல்லாம் ஒரு வார்த்தையை மேலே போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த டயர் இல்லாத டியூப்பு போல், காற்று இல்லாத டியூப்பு போல் நம்மளை அடிக்கடி என்ன பண்ணுவார், காற்றடிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த கடலில் லைஃப் ஜாக்கெட் ஒன்று கொடுப்பாங்க, ஆமாவா இல்லையா? இப்போ கூட கேரளாவில் ஒரு 64 வயசு பாட்டியை காப்பாற்றுறேன்னு சொல்லி தன்னோட லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்து ஒருத்தர் இறந்து போனார். லைஃப் ஜாக்கெட் எப்படி இருக்கும், உள்ளே நல்லா காற்றோட்டமாக புசு புசுன்னு இருக்கும். அதை போட்டால் என்ன பண்ணலாம், எத்தனை கிலோமீட்டராக தண்ணியில் போயிடலாம். தேவன் அந்த லைஃப் ஜாக்கெட் என்ன பண்ணுவார், அந்த வாக்குத்தத்தம்ங்கிற அந்த பாதுகாப்பான லைஃப் ஜாக்கெட்டை நமக்கு கொடுப்பார். அதை போட்டுக்கிட்டு நம்ம எவ்வளவு தூரம் வேணால் போகலாம், தண்ணிக்குள்ளே மூழ்கி போக மாட்டோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம், மூழ்கி போக மாட்டோம், பத்திரமா போவோம். 3வது, நீ என்கிட்டயே இரு, அவங்களே உன்னை தேடி வருவாங்க, அவங்களே என்ன பண்ணுவாங்க, உன்னை தேடி வருவாங்க. அப்போ தேவ சமூகத்தில் புலம்புகிற நமக்கு தேவன் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை, நீ புலம்புறதும் புலம்புற, என் சமூகத்திலே இருந்து புலம்பி தொலை, வேறு எங்கேயும் போயிடாத, இங்கேயே கடந்து புலம்பு, இங்கேயே கடந்து புலம்பு. ஆனால் திரும்ப அவங்க கிட்ட என்ன பண்ணாத, போகாது. நான் உன்னை சீர்படுத்துகிறேன், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் நான் உன்னை சீர்படுத்துகிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன்னை நிலைநிறுத்துகிறேன். தேவன் தமது ஜனங்களோடு பேசுகிற அந்த பிரதானமான வாக்கு தத்துவம், நான் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவேன். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே இருந்தோம்னா நம் ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்படும், ஸ்திரப்படும், பலப்படும், நிலைநிறுத்தப்படும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபட ஹத ரபட ஹந்துரோ நோரி ஹதகரணமன ಶಬರಬಲಬರಿ ಹದಗರಣ ಮನ ಅಂದುರು ರೋಹೇದೆ ರಿನಿಮನ ಹಂತಡ ಬೌರ ಬಳಬರ ಬಳ ಹನಿ ಹಂತುರು ನೋಹೇ ಕರಿಬೌದರ ಬಳಬರ ಶದರಿ ಬಡ ಹಂದರಣ ಮನ அவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எரேமியாவை போல இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு மனநோவை உண்டாக்குறாங்க, எனக்கு ஆண்டவரே சரீரத்தில் பலவீனத்தை கொடுக்குறாங்க, எனக்கு மனக்காயத்தை ஏற்படுத்துகிறாங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையை சளி பார்க்குறாங்க, என் புண்ணு ஆறாததாக இருக்குது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே மடங்கடிக்கப்பட்டதாக இருக்குது, என்னை ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் தண்ணீர் இல்லாத துறவில் தூக்கி தூக்கி போடுறாங்க, நான் எழும்ப முடியாமல் நான் ஆண்டவரே இவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு உமக்கு தெரியாதா? என்னுடைய பலவீனம் புரியலையா? என்னுடைய காயம் தெரியலையா? ஏன் ஆண்டவரே என்னை இப்படி போட்டு வாட்டுறீங்க? ஏன் ஆண்டவரே என்னை இப்படி போட்டு வதக்கி எடுக்கிறீங்க? என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் ஸ்தோத்திரம், எனக்கு சிறகு இருந்தால் நான் புறாவை போல எங்கேயாவது பறந்து போய் பொழைச்சிக்கிறேன், எனக்கு இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை வேண்டாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், இந்த வசனம் வேண்டாம், இந்த ஜபம் வேண்டான்னு சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடஞ்சு போய் இருக்கிறாங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில், சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட உலக மனுஷர்கள் நிமித்தம், இன்றைக்கு குடும்பத்தார் நிமித்தம், ஆண்டே சோத்திரம் உறவுகள் நிமித்தம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடஞ்சி போய் பலவீனப்பட்டு நொந்து ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறீர்களவா? அந்த வார்த்தையின்படியே இதோ இன்றைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் சீர்படுத்துவீராக. தேவன் ஆண்டவர் உம்மிடத்துக்கு திரும்புகிறாங்கப்பா, ஆண்டு இது நிமித்தம் திரும்புகிறாங்கப்பா, இன்றைக்கு இந்த வசனத்தின் கேட்டதன் நிமித்தம், இந்த வசனத்தை கேட்டதின் நிமித்தம் உம்மை நோக்கி திரும்புகிறாங்கப்பா, உம்மிடத்தில் திரும்ப
திரும்புகிற பிள்ளைகளுக்கு, உம்மிடத்தில் திரும்புகிற பிள்ளைக்கு இந்த 27வது நாள் தேவனுடைய ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்திரப்படுத்துவீராக. உமது வார்த்தையை தருவீராக. ஆண்டவரே உமது வார்த்தை என்கிற அந்த வாழ்க்கையின் பாதுகாப்பு கவசத்தை தருவீராக. அந்த வாக்குத்தத்தத்தை தருவீராக. ஆண்டவரே இவர்களை தேடி வர பண்ணுவீராக. இவர்களை தேடி வர பண்ணுவீராக. இவர்களை தேடி வர பண்ணுவீராக. ஆவியானவரே, எரேமியா என்கிற ஒரு மனிதன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்து அவனை தமக்காக அழைத்தது போல அப்பா ஸ்தோத்திரம், இன்றைக்கும் அப்பா ஸ்தோத்திரம், தேடி வர பண்ணுங்கப்பா. தேடி வர பண்ணுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேடி வர கிருபைக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலையும் எரேமியாவை போல அநேக முறை கண்ணீரால் தங்கள் வாழ்க்கையை நனைத்த, கண்ணீரால் தேவ சமூகத்தை நனைத்த, புலம்பலால் தேவ சமூகத்தை நிரப்பின, வேண்டாம் என்று உதறி தள்ளி ஓட நினைத்த, சலிப்பு தட்டின, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனநோவு ஏற்படுத்தின எல்லா நிலைமையிலையும் நாங்கள் இன்றைக்கு உடைய சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா. நாங்கள் திரும்புகிறோம். இதன் நிமித்தம் நாங்கள் திரும்புகிறோம். அது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் நடத்துங்க. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக மறுபடியும் ஜெபிக்கிறேன். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறந்து விடக்கூடாதுப்பா. இதன் நிமித்தம், இந்த நாளின் நிமித்தம், இந்த சத்தியத்தின் நிமித்தம் நாங்கள் யாரையும் தேடி போகிறதில்ல. தேவனே, எங்களை அநேகர் தேடி வர உதவி செய்வீராக. அநேகர் தேடி வர உதவி செய்வீராக. அநேகர் தேடி வர உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை மீண்டும் உமக்குள் பலப்படட்டும், மீண்டும் கட்டப்படட்டும். இன்றைக்கு உடைக்கப்பட்ட எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் இசைவாய் கட்டப்படுவதாகனு ஜெபிக்கிறேன். கட்டப்படுவதாகனு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.